தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனை உடலாக உணர்வாக உயிராக விளங்குகின்ற அன்னை தமிழே உன்னை வணங்கி மகிழ்கின்றேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வ மணியே. தமிழ் கடவுளான தொன்மையான நமது கடவுளாக திகழ்கின்ற அழகு, இளமை, அறிவு மூன்றும் சேர்ந்த உருவமாக விளங்குகின்ற முருக கடவுளை இந்த பழனி நகரிலே வணங்கி மகிழ்கின்றேன். வள்ளலாருடைய நேசன் என்று என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது பலர் சொன்னார்கள். அதனால்தான் நான் முதலாவதாக அந்த தெய்வமணி மாலையிலே வள்ளலார் பாடிய பாடலை சொன்னேன். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் 10 வயதிலே இந்த பாடல் செய்கிறார். இந்த பாடல் செய்தபோது வள்ளலாருடைய வயது 10 வயது. 10 வயது சிறுவன் என்றுதான் சொல்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனைகளை இந்த பாடலிலே, இந்த ஒரு பாடல் ஒன்றே போதுங்க. பின்னாளிலே அவர் 5818 பாடல்களை பாடியிருந்தாலும் கூட முத்தாய்ப்பாக இந்த ஒரு பாடலிலேயே தன்னுடைய உயர்ந்த சிந்தனையை, ஆன்மீக முதிர்ச்சியை அவர் காட்டிவிடுகிறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உத்தமர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, பிற உயிர்கள், பிற மனிதர்கள் வாழ்வதற்கு நம்மை நாமே எவன் ஒருவன் அர்ப்பணிக்கிறானோ, தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறானோ அப்படிப்பட்டவன் தான் உத்தமன். இயேசு கிறிஸ்துவை போல், நபிகளைப் போல, புத்தரைப் போல, காந்தியைப் போல அப்படிப்பட்டவருடைய உறவு வேணும் என்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒருமையுடன் எனது திருமலரடி, ஒருமைப்பாட்டு உணர்வுடன் அங்கேயே வச்சுட்டாரு. நான் இந்த சாதி, நான் இந்த மதம், நான் இந்த சமயம் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் ஒருமையுடன், ஒருமைப்பாட்டு உணர்வோடு அப்படி வச்சுக்கலாம். இறைவா, முருகா, நீ வேறு நான் வேறு என்கின்ற நிலை இல்லாமல் நாம் இருவரும் ஒன்றானோம் என்கின்ற ஒருமை உணர்வோடு, ஒன்றிய மனநிலையோடு, மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. உன்னுள் தான் என்னுடைய மனம் செல்கிறது வரை உலகப் பற்றியே நான் செல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒருமையோடு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அடுத்த வரி ரொம்ப முக்கியம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், உன்னுடைய புகழை நான் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வரி தான் உள்ளபடி இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வள்ளலாருடைய முப்பெரு விழாவை தமிழகம் எங்கும் 52 வாரங்கள் கொண்டாடுகிறது என்றால் அதற்கு காரணமே தான். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும்ங்கிறார். அது என்ன பெருநெறின்னா, சுத்த சன்மார்க்க நெறி. உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே நெறி, அதுதான் பெருநெறி. இது அறிவு நெறி, கருணை நெறி, அன்பு நெறி, தயவு நெறி என்கின்ற இந்த நெறிகளெல்லாம் ஒன்று கலந்தால் வரக்கூடிய நெறி என்று கீயாப்பை விஸ்வநாதம் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதுதான் பெருநெறி என்று. அப்படிப்பட்ட பெருநெறி நான் பிடித்தொழுக வேண்டும். அடுத்த வரி பாருங்க, மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். ஏங்க, 10 வயசுல ஒரு சிறுவனுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை. மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும். அது எல்லாரும் சித்தர்கள், எல்லா ஞானியரும் சொல்லுவதா மரபு வழி. மதி வேண்டும், எனக்கு அறிவு வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், உன்னுடைய கருணை பார்வையை என்னிடம் தா, அந்த கருணையை எனக்குள்ள நீ பெருக்கு, கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். நோய் இல்லாமல் வாழ்ந்தால்தான் இறைவனை கூட நினைக்க முடியும். பழனி மலை ஏறணும்னா கிட்டத்தட்ட 600 படிகளுக்கு மேலே இருக்குன்றாங்க. உடம்பு நல்லா ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த படியில் ஏற முடியும். கடவுளை நினைப்பதற்கு கூட உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று சொன்ன வள்ளலாருடைய அந்த பாடலை அதற்காகத்தான் நான் நினைவு கூர்ந்தேன். இந்த இடத்திலே ஏன் நான் நினைவு கூர்ந்தேன் என்றால், அறுபடை வீடுகளில் ஒன்றான 3ஆம் படையாக திகழக்கூடிய இந்த இடம் திருவாவினன் குடி என்றுதான் இதற்கு பெயர். திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பாடுகின்ற பொழுது திரு ஆவினன் குடி என்று பாடுகிறார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், புராண கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஞானப்பழத்தை பெற்றது
குழந்தை வேலாயுதமாக இங்கே அவர் வீற்றிருந்த காட்சியை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே பாடுகிறார். சங்க இலக்கியத்திலே பரிபாடல் ரொம்ப முக்கியம். முருகு 12 முல்லை பெருகு வளமுதிரை காஞ்சி மறுவீனிய கோல நெடுலல் வாடை கோள்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு 10 என்கின்ற 10 பாட்டு நூல்களிலும் சரி, 8 தொகை நூல்களிலும் சரி, படுபாடுகளிலும் சரி முருகனை பற்றிய பாடல்கள் நிறைய உண்டு. பழனிக்கு நிறைய சிறப்பு உண்டு, நிறைய சொல்லிட்டே போகலாம். இங்கே பஞ்சாமிர்தம் சிறப்பு. பஞ்சாமிர்தம் எப்படி செய்வார்கள் என்று எடுத்து பார்த்தேன். அதில் பழம் ஒன்று இருக்கணுமா, தேன் இருக்க வேண்டும், அப்புறம் பால், தயிர், நெய் போன்றவை இருக்க வேண்டும். இந்த பழங்கள் பார்த்த என்னென்ன பழம், வாழைப்பழமாக இருக்கலாம், திராட்சை பழமாக இருக்கலாம், பேரிச்சம்பழமாக இருக்கலாம், அப்புறம் வாசனை பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு அற்புதமான பஞ்சாமிர்தம், பஞ்ச உணவுகள், அதாவது 5 விதமான உடலுக்கு தேவையான உடலை வளப்படுத்தக்கூடிய, நலம் பயக்கக்கூடிய நல்ல பொருள்களை ஒன்றிணைத்து தரக்கூடிய பழனி பஞ்சாமிர்தம் உலக பிரசித்தி பெற்றது. குடியரசு தினத்தை ஒட்டி வர இருக்கின்ற 74வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம். இந்த குடியரசு தின விழாவினை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் 1950 தான் நேரு தலைமையிலான அந்த அரசாட்சியின் போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மக்களாட்சி முழுமை பெற்ற ஒரு தினமாக இது. அது மட்டுமல்லாமல் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த 74வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு நம்முடைய சிந்தைக்கு விருந்தாக இங்கே அருமையான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றத்திற்கு ஆபத்தே என்று ஒரு அணியினரும் ஆக்கமே என்று ஒரு அணியினரும் பேச இருக்கிறார்கள். உள்ளபடி தொழில்நுட்ப வளர்ச்சியை நான் யோசனை செய்து பார்க்கிறேன். எப்படியெல்லாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நம்முடைய சமூக மாற்றத்திலே நல்ல விஷயத்திற்கும் பயன்படுகிறது, அல்ல தீயவைகளுக்கும் அவைகள் உறுதுணையாக இருக்கிறது என்று இரு தரப்பிலே இங்கே பேச இருக்கிறார்கள். இப்போ எல்லாம் மனுஷன் சோறு இல்லாமல் கூட இருப்பான் போல் இருக்கு, பல்லு இல்லாமல் கூட இருப்பான் போல் இருக்கு, கை இல்லாமல் கூட இருப்பான் போல் இருக்கு, சட்டை இல்லாமல் கூட இருப்பான் போல் இருக்கு, வேட்டி இல்லாமல் கூட இருப்பான் போல் இருக்கு. ஆனால் செல்லு இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் இருக்க முடியுமா? இப்போ நானே இதை மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, ரூமில் மண்டை வெடிச்சிடும். ஆஹா, வச்சுட்டு வந்துட்டோமே, என்ன ஆச்சு தெரியல, ஏதாச்சும் தெரியல, அதில் லாக்கருக்கோ ஓப்பன் பண்ணி அவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா. ஏன்னா இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம்ம பேர்லேயே போலி ஐடியை கிரியேட் பண்ணி என் பேர்லேயே பணம் கேட்குறான். ஒரு காலத்தில் புகை வண்டினாலே புகையை கக்கிக்கிட்டே போவோம். நான்லாம் மயிலாடுதுறையில் திருச்சி வரும்போது சகோதரர்களே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். மயிலாடுதுறையில் ஏறுனா அத்தனை ஸ்டேஷன் எடுத்துவான். அது கிளம்பி போகிறதுக்குள்ளே 40 கிலோமீட்டர் தொடரத்துக்கு 15 நிமிஷம் ஆகிடும். அடுத்த ஸ்டேஷனில் நிப்பாட்டிடுவான். புகையை கக்கும் போது அது ஜன்னல் வழியாக அந்த புகை வந்து மூஞ்சில் அடித்து திருச்சியில் போய் இறங்கும் போது வெள்ளை இருக்கிற புகை கறி படித்து போய் மூஞ்சியை கழுவுனா கருப்பு கருப்பாக ஓடும். இது கறி இன்ஜின். அந்த கறியை நிலக்கரியை வெட்டி உள்ள தருவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஒரு காலத்தில் இன்ஜினாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காலம் மாறும்போது டெக்னிக்கலாக என்ன பண்ணால் டீசல் இன்ஜின் வந்துச்சு. கொஞ்சம் புகை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜின் வந்துருச்சு. அப்போலாம் மீட்டருக்கு தட்டா புட்டான்னு ஆடுங்க. ட்ரெயினில் ஏறி படுத்தா பர்த்தில் தான் படுத்துருப்போம். ஆனால் அது போட்டு ஆட்டில் அப்படி போட்டு குளிக்கி சல்லடையில் போட்டு சலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராட் கேஜ் வந்ததுக்கப்புறம் வந்தால் அந்த ட்ரெயினில் கூட சாப்பாடு வைக்கிறான். அப்படியே சேர் கார் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்குது. சதாப்தியில் அன்றைக்கி வந்தேன். டெக்னாலஜி பாருங்கள், ஒரு அழுக்கல்ல குழுக்கல்ல அப்படியே போகுது, அப்படியே வருது, அப்படியே அழகாக போய் அழகாக இறங்குறோம். ஒரு டயர்னஸ்ஸு ஒரு களைப்பு எதுவுமே இல்லை. டம்ளரில் தண்ணி வைக்கணும், அப்படியே ஆடாமல் இருக்குது. இப்படி ஃப்ளைட்டில் போனால் இப்படி ஆடாமல் வைக்கிறானோ அதே மாதிரி இருக்குன்னாக்கா இந்த டெக்னாலஜி. அப்படி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒன்று சொல்லிட்டு போகலாம். பள்ளிக்கூடத்துலலாம் நிறைய தொழில்நுட்பம். பிளாக் போர்டில் தான் ஆசிரியர்கள்லாம் எழுதுவாங்க. பிளாக் போர்ட் கரும்பலகை, அதில் தான் எழுதுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை போர்டு வரும், அதில் வந்து ஸ்கெட்ச் பென் மாதிரி வச்சு கலரில் எழுதினாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் போர்டுலாம் வந்துருச்சு. இது கொரோனா பீரியடில் வகுப்பு இல்லைன்னா கூட நல்ல வளர்ச்சி பெற்ற நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் ஜூம் ஆப் வழியாகவும் மற்ற கூகுள் மீட் வழியாகவும் கூட தங்களுடைய வகுப்புகளை தொடர்ந்து நடத்தினார்கள் என்ற பொழுதுலாம் ஒரு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியால் ஆக்கம் ஒரு பக்கம் உண்டு, நான் சொன்ன மாதிரி அழிவு ஆபத்து சில வகையில் உண்டு. உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை உரித்தாக்கி இப்பொழுது நாம் இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவோம். முதல்ல ஆபத்திலேருந்து ஆரம்பிப்போம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றத்திற்கு ஆபத்தே
என்ற அணியை துவக்கி வைத்து நகைச்சுவை உணர்வோடு உங்களிடம் பேசுவதற்காக நண்பர் ராம பூதத்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டு மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும், விதம் தரும் கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட விடுதலை வீரர்களையும் தியாகிகளையும் வணங்கி மொழியின் விழிகள் திறந்து செந்தமிழில் அமுதம் கலந்து மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, நாவாட வந்திருக்கின்ற நாவலர் பெருமக்களே, நல்ல நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து மகிழ வருகை தந்திருக்கின்ற காலத்தால் கோலத்தால் சீலத்தால் மூத்த பெரியவர்களே, பால் நினைந்து ஊட்டக்கூடிய பரிவுள்ள தாய்மார்களே, எதிர்கால இந்தியாவின் வரலாற்றை தீர்மானிக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகளே, என் நெஞ்சுக்கு நெருக்கமான பிஞ்சு குழந்தைகளே, பிள்ளை நிலாக்களே, உங்கள் எல்லோரையும் என் தலையால் வணங்குகிறேன், என்னுடைய தமிழால் ஆராதனை செய்கிறேன். தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றத்துக்கு ஆபத்துன்னு நான் பேச வந்திருக்கேன். அந்த காலத்தில் நம்ம சாப்பிடுற அரிசி இருக்குல்ல, அதை உரல்ல போட்டு குத்துவாங்க, கை குத்தல் அரிசிம்போம். நம்ம உடம்புக்கு என்ன சத்து தேவையோ அது அப்படியே கிடைக்கும். இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில மாடர்ன் ரைஸ் மில் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன அரிசி ஆலையில நாம சாப்பிடுற அரிசியை தீட்டுன்னு தீட்டுறான். சத்துக்கள் எல்லாம் மாட்டுக்கு போகுது, சக்கை மட்டும் மனுஷனுக்கு வருது. இன்னைக்கு மனிதன் ஆரோக்கியமா இருக்கானா? எத்தனை வியாதி வருது. ஒரு காலத்துல ஒருத்தர் பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, பிள்ளைகள் எத்தனை இருக்கு இப்படி கேட்போம். இப்ப பார்த்த உடனே உனக்கு சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா. இத்தனை வியாதிகள் வருவதற்கு காரணம் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அது இருந்தா தான் ஒரு கௌரவமா நினைக்கிறாங்க மக்களே, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. சுகர் இல்லைன்னா ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை இல்லையா? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்குன்னு சொன்னான் திருவள்ளுவர். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நல்லா உட்கார வச்சு நல்ல சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, அப்பளம், அவியல், பொரியல், பச்சடி, ஊறுகாய் எல்லாம் கொடுத்து நல்லா உபசரிச்சது அந்த காலம். இன்னைக்கு அப்படியே பத்திரிக்கை கொடுத்து நம்ம போனாலும் வச்சுக்கோங்க, அந்த கல்யாண வீட்டுக்காரன் பூரா வாசல்ல வந்து வாங்க வாங்கன்னு அந்த காலத்துல கும்பிட்டானே, இப்ப கும்பிடுதானா? வாசல்ல ஒரு பொம்மையை கொண்டு விட்டுருக்கான், அது மாப்பிள்ளை வீட்டுக்காரனையும் கும்பிடுது, பொண்ணு வீட்டுக்காரனையும் கும்பிடுது, இடையில செருப்புகளை வாங்க வந்திருக்கான் ஒரு அவனையும் கும்பிடுது அந்த பொம்மை. அன்னைக்கு எல்லாரும் வரணும், எல்லாரும் சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டுட்டு மணமக்களை வாழ்த்தணும்னு சொல்லி அன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்தான். இன்னைக்கு மொய் வச்சவனுக்கு தான் சோறு. எங்க ஊர்ல மொய் வைக்க ஒருத்தனுக்கு கையில மை வச்சு விடுறானுவோ. பந்தியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன செக் பண்ண, இவனுக்கு கையில மை இல்ல, இவன் மொய் வைக்கல. அவன் சொல்றான், நீ எனக்கு பத்திரிக்கை வைக்கல. இவ்வளவு சிக்கல்கள் வருது. இது தொழில்நுட்ப வளர்ச்சியால நமக்கு ஆக்கமா ஆபத்தா? சிந்திச்சு பாருங்க. வீட்டுக்காரி ரசம் வச்சு அதை போட்டு விடுதா, ரசம் வச்சு அதை போய் யூடியூப்ல போட்டு விடுதா, 1008 லைக். என்கிட்ட கேட்கா, அத்தனை பேர் லைக் போட்டிருக்கான, கெட்டின புருஷன் நீ ஒரு லைக் போட்டியாவே? நான் சொன்னேன், அவனுக்கு பூரா பார்த்துருக்கான், நான் தாண்டி சாப்பிட்டாத. எல்லாமே ஒரு விளம்பரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதே மகிழ்ச்சி இருக்குதா? அன்னைக்கு பாருங்க, வீட்டு பக்கத்துல வேப்ப மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும் இல்லையா? அப்படி மரங்களை வச்சு வளர்த்தோம் வீட்டை சுத்தி. வீட்டுக்குள்ள அழகா ஜில்லு ஜில்லுன்னு காத்து வந்தது. சன்னலை திறந்து வை, காத்து வரட்டும். இன்னைக்கு சன்னலை மூடு, ஏசி காத்து வெளியே போயிடும். சன்னலை மூடு, உள்ளே கிடந்து புளிஞ்சுக்கிட்டு கிடந்து அந்த ஏசி காத்து நம்மளை என்ன பாடுபடுத்துது. அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன செய்வான், பொண்டாட்டி பக்கத்துல வெத்தலை பெட்டியை வச்சுக்கிட்டு நிற்பான், இந்தாங்க வெத்தலை போடுங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே மாத்திரை பெட்டியை வச்சுக்கிட்டு நிற்கான், இந்தாங்க மாத்திரையை போடுங்க. நல்லா இருக்காது, ஏன்னா அவன் மாத்திரை போட்டாதான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உயிரோட இருப்பான் அன்னைக்கு இல்லையா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னார் திருவள்ளுவர். அப்படி இயற்கையான முறையில் மாட்டு சாணத்தை போட்டான், மாட்டை வச்சு உழுதான். அந்த அந்த கிடைக்கக்கூடிய அந்த தானியங்கள் வந்து நல்ல சத்துள்ள தானியங்கள் கிடைச்சது. புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள்னு சொல்லி மனிதனுக்கு தேவையான இயற்கையான சத்துக்கள் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சினால நீங்க உண்டு பண்ணக்கூடிய உணவு கூட இன்னைக்கு விஷமாக மாறிவிட்டது.
இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், தாய்ப்பாலே நஞ்சாகி விட்டது. வேலையே இன்னைக்கு பயிரை மேய்கிற சூழ்நிலை ஆகி போச்சு. எங்க பார்த்தாலும் ரோடு இருக்கோ இல்லையோ எல்லா ரோட்லயும் ஸ்பீடு பிரேக் இருக்கு. ஸ்வர்ன்னு போறேன், எங்கட ஸ்பீடு பிரேக் இருக்குன்னே தெரியல, கொண்டு போய் விட்டு பொத்த கட்டின்னு விழுந்து கிடக்கும். ஆபத்து நிறைந்தது இந்த உலகம். உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த சமூக மாற்றத்துக்கு ஆக்கமாக அமையவில்லை, ஆபத்தாக இருக்கிறது. எனவே அதை நீங்கள் பத்திரமாக பயன்படுத்தி நீங்கள் மகிழ்வோடு வாழுங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்திய திருநாட்டினுடைய 74வது குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக நகைச்சுவை உணர்வோடு பேசியிருக்கிறார். என்ன நாட்டில் நடக்குதோ அந்த யதார்த்தத்தை இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கிறத அற்புதமாக பேசியிருக்கிறார். இல்லாட்டி அந்த காலத்தில் கைக்குத்தல் அரிசி நல்லது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உடலோம்பல்னு ஒரு பாடம் திருவிக்கா எழுதுன்னு நினைக்கிறேன். கைக்குத்தல் அரிசி உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி எல்லாம் தீட்டி பாலிஷ் பண்ணி கொடுத்துட்றான். அந்த பாலிஷ் பண்ணி சாப்பிட்றோம். அந்த அரிசியில் ஒன்றுமே சத்து இல்லை. டைமின் முக்கியமான அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் உள்ளது. அந்த அரிசியை ஒட்டியிருக்கு பாரு, தவிடு அதை ஒட்டியிருக்கு பாரு, அந்த பகுதியில் தான் இருக்குன்றாங்க. இப்படி இது தொழில்நுட்பம் வர வர நிறைய வியாதிகள் எல்லாம் நமக்கு சேருகிறது என்று மிக அற்புதமாக நம்முடைய ராமபூதத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்வதற்காக இந்த பக்கம் கோவையிலிருந்து சத்யா அவர்கள் வருகிறார்கள். அல்ல அல்ல ஆக்கம், இதனால் இவ்வளவு நல்ல விஷயங்கள் நாட்டில் இருக்கு, அதை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல வராங்க. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கங்கள். உண்மையாவே நடுவர் அவர்களே நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடலாங்க. அதான் நல்லது, வாங்க. அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றத்திற்கு ஆக்கமா ஆபத்தான்னு கொடுத்துருக்கீங்க. நாங்க ஆக்கம்னு பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, உங்க தீர்ப்புக்காக ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த உலகத்தின் கோடியில் இருக்கக்கூடிய இந்த பழனியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் எடுத்து செல்லக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி இந்த உலகெங்கும் நம்மளை காண்பித்து கொண்டிருக்கக்கூடியதே தொழில்நுட்ப வளர்ச்சி தானே நடுவர் அவர்களே? நல்ல பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? என்ன நின்னதுல இருந்து அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்த்தாங்க, நெல்லு குத்துனாங்க, நாங்க அரிசி சாப்பிட்டோம், இன்னைக்கு உமியை சாப்பிட்றோம், தவிட்ட சாப்பிட்றோம்னு கோழி மாதிரியே பேசி போட்டு போனாருங்க. ஆமா, கோழி தானே சாப்பிடும், அது மாதிரி சாப்பிட்டு பேசிட்டு போனாரு. ஆனா உண்மையா நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மளுக்கு எப்படி ஆக்கத்தை தருது தெரியுங்களா? இன்னைக்கு 27ஆம் தேதி கும்பாபிஷேக பெருவிழா சொன்னீங்க. நம்ம முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய கும்பாபிஷேக பெருவிழாக்கு ஆன்லைன்ல அந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக பக்தர்கள் இன்னைக்கு முன்பதிவு செஞ்சு இன்னைக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னா அதுதாங்க தொழில்நுட்ப வளர்ச்சி நடுவர் அவர்களே. அது சமுதாய மாற்றத்திற்கு வேணும் இல்ல? அப்புறம் விவசாயத்தை பற்றி சொன்னாருங்க. விவசாயம் நாங்கள் வேண்டான்னு சொல்ல, ஏன்னா விவசாயிகளுக்காக போராடும் பொழுது நாங்களும் போய் போராட்டத்தில் நின்னங்க. நாங்களும் போய் போராட்டத்தில் நிற்கும் போது என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ போராட்டத்துக்கு நிற்கிறையே, நீ என்ன விவசாய குடும்பத்தை சேர்ந்தவளான்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நான் விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவ இல்லை, ஆனால் நானும் சோறு திங்கிறேன், அதனால நிற்கிறேன்னு நான் சொன்னேன் நடுவர்களே. அப்படி விவசாயத்திற்காக போராடக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருக்கும். ஆனாலும் அந்த விவசாயத்தை அன்னைக்கு 10 பேர் 20 பேர் சேர்ந்து செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரு மெஷின் கண்டுபிடிச்சு அரை நாளில் வேலையை முடிச்சு உற்பத்தி திறனை அதிகரிச்சு காமிக்குதுன்னா அதுதாங்க தொழில்நுட்ப வளர்ச்சி. நம்ம இன்னைக்கு கொரோனா காலத்தில் இருக்கு. ஆனா சத்தியமாங்க எல்லாத்துக்கும் கொரோனானா பிடிக்காது. ஆனா எனக்கு கொரோனானா ரொம்ப பிடிக்குங்க. எதனால? ஏன்னா அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கட்டும்னு நம்ம நினைச்சோம். ஆமாங்க, இல்லைன்னா அவன் மூலமா நமக்கு வந்துடும். ஆமா, அவன் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம் நினைச்சோம் இல்லைங்க. அதனால கொரோனா எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த கொரோனா காலத்துல கூட நடுவர்களே, ராணுவ வீரர்களாகட்டும், மருத்துவர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், துப்புரவு தொழிலாளர்களாகட்டும், அத்தனை பேரும் நமக்காக, காவல்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் நமக்காக பாடுபட்டாங்க. இதுல எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா இருக்குதுங்க, மிலிட்டரியில வேலை செய்யறானு கட்டி இருக்குதுங்க. இந்த அக்கா என்ன பண்ணுங்க, தினம் என்ன பண்ணு, எங்க கிட்ட ஒரு 10 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. 10 மணிக்கு மேலே செல்ஃபோன் எடுத்து பார்க்குங்க. பார்த்தோன்னா ட்ரிங்குன்னு சவுண்டு வந்தோன்னா இப்படி பார்க்கும், சரி தூங்கலாம் அப்படின்னு எழுந்திரிச்சு போயிருங்க. இதவே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தது பாருங்க. நான் ஒரு நாள் கடுப்பாய் கேட்டேன், இங்கே வரக்கா வீட்டில் இருக்கிறவளை கூப்பிட்டு வா பேசலான்னு கூப்பிடுறேன். உட்காந்தா ஒரு மெசேஜ் வந்தால் எழுந்திரிச்சு
எழுந்திரிச்சு தூங்கலான்னு போயிடுறேன். என்ன மெசேஜ்னு கேட்டோன்னா அந்த அக்கா அழகாக சொல்லிச்சு, உங்கள் அண்ணனை ஏடிஎம்மில் தினம் 100 ரூபா பணம் எடுக்க சொன்னேன், உங்கள் அண்ணன் எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் வரும், அதை பார்த்தோன்னே நான் நிம்மதியாக தூங்க போவேன்னுச்சு. எப்பவுமே பொம்பளைகளுக்கு இருக்கிற கூட குறை கண்டுபிடிக்கிறதானக்கா நானும் கண்டுபிடிச்சேன். அந்த அக்காட்ட சொன்னேன், ஏக்கா அந்த அண்ணன் காஷ்மீரில் ரோந்து பணியில் இருக்கிறார், குளிரில் இருக்கிறவர் போய் தினம் 100 ரூபா லைனில் நின்று எடுக்க சொல்லிக்கிறியே, ஒரு 1000 ரூபா எடுத்து 10 நாளைக்கு செலவுக்கு வச்சுக்க சொல்லலாம்லான்னு. உடனே இந்த அக்கா சொல்லிச்சு, 1000 ரூபாய் எடுத்தாருன்னா 10 நாளைக்கு ஒரு மெசேஜ் தான் வரும். ஆனால் தினம் 100 ரூபா எடுத்தாருன்னா தினம் அந்த மெசேஜ் எனக்கு வரும். உங்க அண்ணன் உயிரோட தான் இருக்கிறாருங்கிற சந்தோஷத்தில் நான் தூங்க போவேன்னு ஒரு அக்கா சொன்னாங்கன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, செல்போன் என்பதும் கூட இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்த ஆக்கத்திற்குத்தான் வழிவகுக்கிறது. நடுவர் அவர்களே, விதையில் தொடங்கி விறகில் முடிவது மரத்தின் வாழ்க்கை, கருவில் தொடங்கி கல்லறையில் முடிவது மனித வாழ்க்கை. இதில் நாம் விறகாக இருக்க வேண்டாம், மனிதனாகவும் இருக்க வேண்டாம், மாமனிதனாகவும் ஆக வேண்டாம். மனசாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்தால் மட்டும் போதும். எதற்கு பிறந்தோம் என்று நினைக்காமல் பிறந்தோம் நாம் வாழ்ந்து தீர்வோம் என்ற தீர்மானத்தோடு வாழ்ந்து பாருங்கள். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஆக்கமே தரும் என்பதை நினைவுபடுத்தி அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக நமக்கு பல செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு மருத்துவத்துறையிலிருந்து தான் சொன்னார். சிகிச்சையை பற்றி சொன்னாங்கல்ல, லயன்ஸ் கிளப் தான் எனக்கு தெரிந்து நிறைய கண்தானங்களை ஏற்படுத்தி பார்வையற்ற பலருக்கு விழி ஒளியை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை மறுக்கவோ மறைக்கவோ இயலாது. நான் ஒரு லயன்ஸ் கிளப் உறுப்பினர் என்பதால் சொல்கிறேன். திருவண்ணாமலை சாசன உறுப்பினர், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, பல பொறுப்புகளை வகித்தவன் நான் பிரசிடெண்டாக இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் கண்தானம் லயன்ஸ் கிளப்பில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த மலைக்கோயில் லயன்ஸ் கிளப்பு 1000ற்கு மேற்பட்ட அன்னதான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1001வது அன்னதான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களெல்லாம் சிறந்த அறப்பணிகளை செய்கிறார்கள். அதே போல் இந்த செல்லால் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல வேண்டும். வருகிறார் MP ஆதிரா அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து வருகிறார். இது கொங்கு தமிழ்னா இது வேற தமிழ், கன்னியாகுமரி தமிழ், நாகர்கோவில் தமிழ், அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அனைவருக்கும் ஆதிராவின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு நல்கிய இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராஜமூர்த்தி அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு வணங்கி, என் அணி மற்றும் எதிரணியில் பேச வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் வணங்கி துவங்குகிறேன் என் உரையை. தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றத்திற்கு ஆபத்தே என்று நான் பேசுகிறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றார் மகாகவி பாரதியார். அவர் வல்லமை கேட்டது நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக. தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் கூட மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று இத்தனை தொழில்நுட்பம் வளர்ந்தும் மனிதாபிமானம் காணாமல் போய்விட்டது என்பதைத்தான் நான் ஆபத்து என்று சொல்கிறேன். அக்கா அழகாக பேசினார்கள். பழனியம் பெருமானின் குடமுழுக்க விழாவினை நாம் எல்லோரும் ஆன்லைனில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எனக்கும் மகிழ்ச்சிதான். நானும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருப்பேன், நான் மறுக்கவில்லை. ஆனால் எங்கள் கருத்து என்னவென்றால், என்னதான் குடமுழுக்கு விழாவை ஆன்லைனில் பார்த்தாலும் நேரடியாக பார்த்த அந்த ஆனந்தத்தை நாங்கள் அடைந்து விட முடியாது என்றுதான். அந்த உணர்வுபூர்வமான அந்த காட்சி அதுல கிடைக்குமா? அருமை. நீங்கள் சொல்வதை போன்று தொழில்நுட்பம் ஆக்கம் என்று சொன்னால் இந்த பட்டிமன்றத்தை எல்லோரும் தொலைக்காட்சியிலும் கைபேசியிலும் பார்த்திருப்பார்களே. ஆனால் இத்தனை மக்கள் நேரில் வருகை தந்திருக்கிறார்களே.
அவர்களின் முகத்தை நேருக்கு நேர் நாங்கள் பார்த்து அகத்தையும் வெளிப்படுத்தி பேசுகிறோமே, இந்த மகிழ்ச்சியை உங்கள் தொழில்நுட்பத்தால் கொடுத்து விட முடியுமா? இன்னொரு கருத்தை அக்கா சொன்னார்கள். இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியால் நெல்லை அறுவடை செய்யக்கூடிய இயந்திரத்தை நாங்கள் படைத்து விட்டோம் என்று பெருமையோடு சொன்னார்கள். நான் வருத்தப்படுகிறேன். ஏன் தெரியுமா? ஒரு நெல்லை அறுவடை செய்யக்கூடிய இயந்திரத்தால் 100 விவசாய குடும்பங்களின் வயிற்று பிழைப்பு பாதிக்கப்படுகிறதே, அங்கே தான் நாங்கள் ஆபத்து என்று சொல்கிறோம். அருமை. இன்றைக்கு சிம் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், இந்த 3 இருந்தால் இந்த உலகத்தையே சுற்றி வரலாம் என்று இவர்கள் 3 பேரும் நினைக்கிறார்கள். இந்த 3ஐயும் மயிலாக கொண்டு உலகத்தை சுற்றி வந்தவர் தான் முருகபெருமான். அன்று வெற்றி பெறாமல் பணலியில் வந்து அமர்ந்தவர் தான் இன்று வரை இருக்கிறார். ஆனால் தன் தாயையும் தந்தையையும் உலகமாக நினைத்து சுற்றி வந்தார் விநாயக பெருமான். இன்று உலகமே அவரை சுற்றி கொண்டிருக்கிறது. அவர்தான் முதல் தெய்வம்ன்றாங்க. எவன் ஒருவன் தாயையும் தந்தையையும் சுற்றி வருகிறானோ அவனை இந்த உலகம் திரும்பி பார்க்கிறது. அப்படிப்பட்ட தாய் தந்தை சொல்லை கேட்காமல் எங்களை தனிமைப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் ஆபத்து என்று நான் சொல்கிறேன். தொழில்நுட்ப வளர்ச்சியின் நிமித்தமாக இந்த கொரோனா காலகட்டத்திலே மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளையும் ஆன்லைன் தேர்வுகளையும் கொண்டு வந்தார்கள். அந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி என்று சொன்னால் இன்று வரை அதே ஆன்லைன் வகுப்புகளை நடத்தலாமே. அதில் உடலளவிலும் மனதளவிலும் பிள்ளைகளுக்கு ஆபத்து இருப்பதால் தானே கொரோனா முடிந்தவுடன் அந்த வகுப்புகளையும் நிறுத்திவிட்டார்கள். ஆக்கம் ஆக்கம் என்று பேசக்கூடிய இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய அக்காக்கள் எல்லாம் பள்ளி திறப்பதற்கு 3 நாட்கள் முன்பாகவே பேகையும் ஷூவையும் எடுத்து ரெடியாக நிற்கிறார்கள். எப்படி பிள்ளைகளை நாம் பள்ளிக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எப்படி ஆக்கம் என்று பேசுகிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்தில் கூட கட்டிய தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் தமிழின் தலைநிமிர கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தனை தொழில்நுட்பம் வளர்ந்தும் கூட கட்டப்படக்கூடிய எத்தனையோ கட்டடங்களும் தொங்கு பாலங்களும் சின்ன பின்னமாகி போகிறதே, அதைத்தான் நாங்கள் ஆபத்து என்று சொல்கிறோம். ஐயன் வள்ளுவன் அழகாக கூறியிருப்பார், பீலிப்பை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுந்து பெறின் என்று. லேசான மயில் தொகையாக இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சாணி ஒடிந்து போகிறது. அதே போல்தான் தொழில்நுட்பத்தை ஒவ்வொன்றாக பார்த்தால் அது ஆக்கம்தான். அந்த தொழில்நுட்பத்தை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த மனித சமுதாயத்தில் புகுத்தும் போது அது மனித சமுதாயத்தையே சீர்குலைய செய்கிறது என்பதைத்தான் நாங்கள் ஆபத்து என்கிறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இன்று 5ஆம் வகுப்பு மாணவன் 50 கிலோ புத்தகத்தை சுமந்து செல்கிறான். இது அபாயமான நிலை. ஆனால் அன்று அறம் செய்ய விரும்பு என்னும் முதல் வரியிலேயே இந்த உலகத்தை உலுக்கிய ஔவையின் ஆத்திச்சூடி ஒன்று எங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தது. இதைத்தான் நான் வேண்டும் என்று சொல்கிறேன். மாறி வரக்கூடிய இன்றைய சமுதாய சூழலிலே ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தினர்கள் கூட அவரவர் அறையில் தனித்தனி தீவுகளாக வாழ்கிறார்களே, இதைத்தான் நான் ஆபத்து என்கிறேன். கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது இன்றைய சமுதாயத்தில் சாத்தியமில்லாதது மட்டுமல்ல, மறந்தே போன ஒரு பழங்கதையாகிய நிலையில் தான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஆபத்தாக முடிகிறது. தொழில்நுட்பம் வளர்ச்சி என்ற பெயரில் இன்று குளங்கள் குடியிருப்புகள் ஆகிவிட்டது, குடியிருப்புகள் தொழிற்சாலை ஆகிவிட்டது, தொழிற்சாலை கழிவு உயிருக்கே உலையாகிவிட்டது. அம்மிக்கல் மாறி மிக்சி வந்தது, ஆட்டுக்கல் மாறி கிரைண்டர் வந்தது, துணிக்கல் மாறி வாஷிங் மிஷின் வந்தது. ஏன் இன்று கூடாக இருந்த வீடு கூண்டாக மாறிவிட்டது. இதைத்தான் நான் ஆபத்து என்று சொல்கிறேன். தேர்வறையில் மாணவியை கவனிக்கும் ஆசிரியை கையிலும் கைபேசி, தேர்வு முடித்து வீட்டிற்கு வந்த மாணவன் கையிலும் கைபேசி. பொழுது கழிக்க அப்பாவிடம் சென்றால் அப்பாவின் பொழுது தொலைக்காட்சி, உணவு கேட்க அம்மாவிடம் சென்றால் நாடகம் பார்த்த நீர்வீழ்ச்சி, சிரித்து பேச உடன்பிறப்பிடம் சென்றால் அங்கு இல்லை பேச்சு மூச்சு. தொழில்நுட்பம் வளர்ந்ததால் கூட்டு குடும்பம் போச்சு போச்சு தொலைந்தே போச்சு. இதைத்தான் நான் ஆபத்து என்று சொல்கிறேன். அன்று தொழில்நுட்ப வளர்ச்சி எதுவும் இல்லாத காலத்தில் தன் தாயின் மரணம் தானாக தெரிந்தது பட்டினத்தாருக்கு. ஓடோடி சென்றார் தன்னுடைய தாயின் இறுதி சடங்கிற்கு. தாயை பார்த்து பாடினார், 2 திங்களா அங்கமெல்லாம் நொந்து பெற்று
பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்யவரு கனகமுலை தந்தாளே, எப்பிறப்பிற் காண்பேன் இனி. முந்தி தவங்கிடந்து 300 நாளளவும் அந்தி பகல் ஆச்சுவை ஆதரித்து தொந்தி சரிய பெற்றெடுத்த தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு சீராட்டும் தாயுக்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடி முடிக்கின்ற போது அவரின் தாயின் உடல் தானாக எரியூட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் தாயின் மரணம் என்னவோ உடனடியாக தெரிகிறது பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு வேலை இருக்கிறது, என்னால் இறுதி சடங்கிற்கு வர முடியாது, இறுதி சடங்கை பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே, காணொலியில் அனுப்பி வையுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அபாயமான இளைய தலைமுறை உருவாகுகின்ற காலத்தில் தான் இந்த தொழில்நுட்பம் ஆபத்து என்று சொல்கிறேன். நாங்கள் எங்கள் அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. இந்த தொழில்நுட்ப அபாயத்திலிருந்து இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் பேசுகிறேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு ஒரு அரிய வாய்ப்பினை அளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நடுவரையா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான பேச்சு MP ஆதிராவுடைய பேச்சு. அவர் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி. எதிர்காலத்திலே ஒரு சிறந்த பேச்சாளராக நிச்சயமாக வலம் வருவார். அந்த நம்பிக்கை அவருடைய பேச்சிலேயே தெரிந்தது. நிறைய செய்திகளை சொன்னார். தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் இன்றைக்கும் நிற்கிறது, செம்மாந்து நிற்கிறது என்று சொன்னார். கரிகாலன் கட்டிய கல்லணை, ME படித்தவன், மெக்கானிக்கல், சிவில், வெளிநாட்டில் உள்ளவன், அங்கே உள்ளவன், இங்கே உள்ளவன், ஐரோப்பா, அங்கே அமெரிக்காவில் பார்த்தோம், வேந்து போகிறான், எப்படிடா இது அப்படின்னு. ஓடுற ஆற்றுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அணையை கட்டியிருக்கானே, எப்படி கட்டினா அந்த டெக்னாலஜியை பார்த்து வியந்து போகிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி அப்போ இருந்துச்சா? அவருடைய பட்டறிவு, அனுபவ அறிவு ஏதோ ஒன்றை வைத்து அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னார். ஒரு அறுவடை மிஷின் வந்தால் 100 தொழிலாளிகளுடைய வயிற்று பசியை போக்குகிறதா? இல்லையே, பசியை உருவாக்குகிறதே. அதனால தான் வாலி எழுதினார், ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் என்று அந்த ஒரு வரியில சொன்னார் வாலி. அந்த ஒரு வரிக்காக எம்ஜிஆர் அவர்கள் வாலிக்கு தங்க கணையாகி போட்டாராம், மோதிரம் போட்டாராம். ஏன்னா தொழிலாளர்களுடைய வேதனை அந்த ஒரு வரி எடுத்து காட்டியது என்பதற்காக. அற்புதமான சிந்தனை. இப்பொழுது இந்த பக்கம் பேசுவதற்காக அல்ல, இது ஆக்கத்தை தான் தருகிறது என்று பேசுவதற்காக சசி லயா ஆக்கமே என்ற தலைப்பிலே பேசுவதற்காக வருகிறார். தேடிச்சோறு நிதந்தென்று, தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிளப்பருவம் ஏற்றி கொடுங்கூற்றுக்கரை என பெண்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடிய என் அப்பன் பாரதியின் பாதங்களை தொட்டு தமிழ் கடவுளாம் முருகன் வீற்றிருக்கும் பழனிவாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மேடை எனக்கு மிகச் சிறப்பான ஒரு மேடை. இதுவரையும் நான் 2 இன்டர்நேஷ்னல் அவார்ட், நிறைய மேடைகள் பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மேடைகள். ஆனாலும் இந்த மேடை என்னோட சொந்த ஊரில், நான் பிறந்த மண்ணில் நடக்கக்கூடிய இந்த மேடையில் நான் பேசுறது, அது என் மக்கள் கூட நான் பேசுறது எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் நம் வாழ்வுக்கு தருவது, இந்த சமூக மாற்றத்திற்கு தருவது ஆக்கமே அப்படின்னு பேச வந்திருக்கேன். முதல்ல நான் எதுலேருந்து ஃபேமஸ் ஆனேன் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நான் ஃபேமஸ் ஆனனால தான் என்னை இந்த பட்டிமன்றத்துக்கு பேசவே கூப்பிட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஆதிரா பேசிட்டு போனாங்க. திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு. அந்த பொண்ணு பேசின எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் கை தட்டினீங்களே. ஆன்லைனில் நம்ம டிவி பார்த்துக்கலான்னு சொல்லலை, ஆன்லைனில் புக் பண்ணலாம், புக் பண்ணி இங்கே நேரடியாக சாமி பார்க்கறதுக்கான ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். புரிதல் சொல்தல் என்பது வேறு, நீங்கள் புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். விவசாயம் செழிக்கணும், விவசாயத்துக்கு இத்தனை மிஷினை கொண்டு விவசாயத்தை அழிச்சிட்டிங்களே, எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு தெரியுமா?
என்னம்மா போச்சு? விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தாமா இயந்திரங்கள் கண்டுபிடிச்சு அது விவசாயி நிலைகளை உயர்த்தணும்னு நினைக்கிறோம் நாங்க. அப்துல் கலாமுடைய கனவே அதுதானம்மா. இன்னைக்கு நாங்க இங்க இருக்கிறோம், செவ்வாய் கிரகத்துல வாழக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பிளான் எல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம்னா எப்படி? கோவிட் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருந்துச்சு, கோவிட் போயிடுச்சு, ஆன்லைன் கிளாஸஸும் போயிடுச்சு. ஏன்? அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படியா? நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? காய்ச்சல் வந்துச்சு, என் பிள்ளை 4 நாள் லீவ் போட்டு வீட்டிலேயே படிச்சிச்சு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குச்சு, அதனால ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், மறுபடியும் என் பிள்ளை வீட்டிலேயே படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தது, அதற்காக நம்ம எல்லாரும் படிப்பை விட முடியாதுங்கிறதுனால நம்ம குடும்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சோம், அது முடிந்தது, மறுபடியும் நம்மளுடைய அன்றாட பணியை தான் துவங்குறோம். இதுல ஒன்றும் பெருசா கைத்தட்டுறதுக்கு என்ன இருந்தது? ஒரு காட்டுல ஒரு நாய் ஒன்று இருந்துச்சான். அந்த நாய் என்ன நாய்னா சிட்டிக்குள்ள வாழ்ந்த நாய். அந்த நாய் வழி தவறி ஒரு நாள் காட்டுக்குள்ள போயிடுச்சான். காட்டுக்குள்ள போனோடனே இப்ப தூரத்துல ஒரு சிங்கம் வேற பசியோட இருக்கு. நாய்க்கு ஒரே பயம். இப்ப அந்த நாய் கொஞ்சம் கிளவரா யோசிச்சு என்ன பண்ணுச்சான், பக்கத்துல ஒரு எலும்பு துண்டு இருந்துச்சான். அந்த எலும்பு துண்டை தூக்கிக்கிட்டு பின்னாடி பக்கமா திரும்பி உட்கார்ந்து சிங்கத்தோட காதுக்கு கேட்குற மாதிரி சொல்லிச்சான், அடாடாடா சிங்கத்தோட கறி இவ்வளோ சுவையா இருக்கே, இன்னொரு சிங்கம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னோடனே இப்போ சிங்கத்துக்கு கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷன். இந்த நாய் வேற பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, சிட்டிலேருந்து வேற வந்திருக்கும் போல, எதுக்கு நமக்கு வம்பு போயிடலாம்னு சொல்லிட்டு சிங்கம் போயிடுச்சான். இதை தூரத்தில் மரத்தில் உட்காந்து ஒரு குரங்கு ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சான். இந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லி, சிங்கமே நடந்தது இதுதான், வா வந்து என்னன்னு கேளு அந்த நாயன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துச்சான். இப்போ தூரத்தில் பார்க்குது, அந்த சிங்கத்தினுடைய முதுகில் உட்காந்து அந்த குரங்கு வந்துட்டு இருக்கு. இப்போ நாய் ஒன்று வாழணும் இல்லாட்டி சாகணும், ரெண்டே விஷயம்தான் இல்லையா? இப்போ அந்த நாய் என்ன பண்ணுச்சான், அதே எலும்பு துண்டை எடுத்து உட்காந்து அதே மாதிரி அந்த பக்கமாக திரும்பி உட்காந்து சொல்லிச்சான், சிங்கத்தோட கறி நல்லா இருக்கு, இன்னொரு சிங்கத்தை கூட்டிட்டு வான்னு சொல்லி ஒரு குரங்கு அனுப்பிச்சோம். போன அந்த குரங்கையும் காணா சிங்கத்தையும் காணான்னு சொல்லிச்சான். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, உழைச்சா முன்னேறலான்னு சொல்றீங்க. நாங்க திறமையோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சாதான் இந்த காலத்துல முன்னேற முடியும்னு சொல்றேன். அதாவது ஒரு கார் இருக்கு, அந்த கார் எங்கேயாவது போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஐயப்பா யாரும் வாழ்க்கையில காரே ஓட்டிடாதீங்க, கார் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற விஷயம். இங்க 90% நல்லது நடந்திருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு உங்க 3 பேருக்கும் மனசு வரல, மனசாட்சி இல்லாம இருக்கீங்க. நாங்க எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு 10% தப்ப வச்சுக்கிட்டு நீங்க செய்வீர்களா அப்படின்னு அடுத்தடுத்த கேள்வி கேட்கறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இருக்கு? எங்க அப்பத்தால பாக்குறதுக்கு நான் ஊருக்கு போகணும்னா கூட எனக்கு ஆப் தேவையா இருக்கு. காலையில எழுப்பி விடுறதுக்கு அம்மா வேண்டாம், அலாரம் ஆப் இருக்கு. நடைப்பயிற்சிக்கு போகும்போது நண்பன் வேண்டாம், ஸ்டெப் கவுண்டர் இருக்கு. போகும்போது வழி தெரியலையா, எதுக்கு வரன்ட்டெல்லாம் கேட்க வேண்டாம், கூகுள் மேப் இருக்கு. பணம் கடனா வேங்கணுமா, அங்காளி பங்காளி தேவையில்லை, எனக்கு பேடிஎம் மேப் இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு ஆப் இருக்குன்னு சொல்றோம். நீங்க அது எல்லாத்தையுமே ஆப்புன்னு பாக்குறதுனாலதான் நீங்க எல்லாத்தையுமே ஆப்பாவே பாத்துக்கிறீங்க. அதனால நடுவர் அவர்களே, இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றத்திற்கு கொடுத்திருப்பது ஒரு பெரிய ஒரு ஆக்கமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற தீர்ப்பை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி, வித்தாய் மலர் கொத்தாய் உயிர் கொடுத்தாய் என்னை வளர்த்தாய் கல்வி கற்பித்தாய் அன்னம் கொடுத்தாய் இதயம் மலர்வித்தாய் என்னை மகிழ்வித்தாய் வாழ்வில் நிலைத்தாய் ஊரை காத்தாய் உயர்ந்தாய் சிறந்தாய் நின்றாய் அவள்தான் என் தமிழ் தாய் என் தமிழ் தாய் என் தமிழ் தாய் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. அற்புதம் அற்புதம். உள்ளபடியே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் நிறைய சௌகரியங்கள் இருக்குங்கிறது அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்தால் டல்லாக இருக்குன்னு கிட்ட பிசி சொல்கிறான், சார் இதுக்கு ஒரு ஆப் இருக்குது சார், மூஞ்சி டல்லாக இருந்தாலும் பிரைட்டாக காட்டும் சார், வெள்ளையாக காட்டும் சார், அதுக்கு ஒரு ஆப் இருக்குன்றான். பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சார். எவ்வளவு மாற்றங்கள். உங்களுக்கு பிளட் வேணுமா, என்ன யூனிட் வேணும், அதை வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் காவலன் ஆப்லன்னு ஒரு எங்கேயாச்சும் போய் சந்து புந்தில் மாட்டிட்டு எங்கேயாவது திருடன்ட்ட மாட்டிக்கிட்டீங்க, யார்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் சரி, உங்களை எவ்வளோ கடத்திட்டு போகிறாங்க, அந்த காவலன் ஆப்பில் போய் நீங்கள் அடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுவாங்க, ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி. இவ்வளவு சௌகரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நிறைவான பேச்சாளராக அண்ணாசிக்காரர்கள் நம்பிக்கையோடு சொல்கிறாரு. வாங்க. இல்லங்களில் இருந்தபடியும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கை தட்டலாம். தட்டுங்க. ஏற்கனவே தொண்டை கம்பி பேசுறாரு, நீ கை தட்டினாதான் இன்னொரு சவுண்டு நல்லா வெளில. நான் அதிக நேரம் பேச மாட்டேன்,
இப்படி ஆனதுக்கு கூட தொழில்நுட்பம் தான் காரணம். பழனி ஊருக்குள் கோயில் இருக்கும், ஊருக்குள் கோயில் இருக்கும், ஒரு ஊரே கோயிலாக இருக்கிற பழனி மண்ணை வணங்கி தொடங்குகிறார். நீங்க எத்தனையோ பட்டிமன்றங்களை பார்த்திருக்கலாம். பல பட்டிமன்றங்கள் முதுகு சொரிகிற சீப்பாக இருக்கும். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிற கத்தியாக பட்டிமன்றத்தை பயன்படுத்துகிற எங்களுடைய அற்புதமான நடுவர் டாக்டர் எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? உடலுக்கும் உள்ளத்துக்கும் மருத்துவம் பார்க்கிற எங்கள் நடுவருக்கு மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கம். குடியரசு தினத்துக்கும் கொடியேற்றுறாங்க, சுதந்திர தினத்துக்கும் கொடியேற்றுறாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதுக்காக ஒரு சின்ன விஷயத்தோடு இதை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக சுதந்திர தினத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கொடியேற்றும் போது மேலே போய் பட்டளி வீசி பறக்கும். ஆனால் குடியரசு தினக்கு கீழே போகும்போதே அந்த கொடி பட்டளி வீசி பறந்து கொண்டே மேலே போகும். என்ன வித்தியாசம்? சுதந்திர தினம் என்பது அடிமையாக இருந்து நாம் விடுதலை பெற்றோம், குடியரசு தினம் என்பது அந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற வித்தியாசம் தான் அது. நல்லது. கொரோனா காலகட்டத்தில் வச்சு புரிஞ்சுக்க கூடாது. தொழில்நுட்பம் என்ன பண்ணிச்சு நம்மளை? ஏழையுக்கு அந்த பாதிப்பு, பணக்காரனுக்கு அந்த பாதிப்பு, எல்லாரும் ஒரே மாதிரி சூழலை உணர்ந்தமா இல்லையா? கொரோனாவில் தனியாக இருந்தால் பைத்தியம்னு சொன்ன காலம் போய் தனியாக இருந்தால் வைத்தியம்னு சொன்ன காலத்துக்கு வந்தோமா இல்லையா? என்ன மாற்றங்கள்! ஏங்க தனித்தனியாக செத்து போவாங்க, கூட்டம் கூட்டமாக போய் அழுதுட்டு வந்தோம். கூட்டம் கூட்டமாக செத்து போனாங்களே, தனித்தனியாக போய் அழுதுட்டு வந்த அந்த கொடுமை யாருங்க? ஒரு காலத்துக்கு ஒரு கட்டத்தில் ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை, பெட்டில் இடம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஃபோன் கால் வந்திருக்கும், சார் எப்படியா சொல்லி ஒரு பெட்டு வாங்கி கொடுங்கன்னு. ஆமாம், நிறைய வந்துச்சு. மருத்துவமனையில் இடமில்லை என்கிற காலம் போய் சுடுகாட்டிலும் இடமில்லை என்கிற ஒரு சூழல் வந்தது. அவங்க தொழில்நுட்பம் என்னங்க காப்பாத்துனுச்சு? ஆனால் நடுவர் அவர்களே, ஒரே ஒரு உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் என் மனைவியை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் தானே இருந்தோம், இவரெல்லாம் குறை சொல்கிறாரு, அதில் எனக்கு வருத்தம். என் மனைவியை நான் 100% புரிஞ்சுக்கிட்டது கொரோனா காலகட்டத்தில் தான். நான் என்ன நினைப்பேன், எனக்கும் என் மனைவிக்கு சண்டை வரும்போது அவள் பேசுகிறதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்த வசனம்னு நினச்சேன். கொரோனா காலகட்டத்தில் தான் தெரிஞ்சுது, இல்லை அவள் எழுதி உட்கார்ந்து எழுதி தான் பேசுகிறாங்கிற உண்மை அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். மாற்றம் நான் என்ன கேட்குறேன், இந்த ஏதோ செல்ஃபோன் புரட்சி, விவசாய புரட்சிலாம் சொல்கிறாங்களே, நம்மாழ்வார் கேட்பாருங்க, வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கேட்பார், மாடை விட்டுட்டு நீங்கள் டிராக்டரை கொண்டு வந்தீங்களே, டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்பார். மாற்றங்கள், உங்களுடைய புரட்சி மாற்றங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டுச்சா? இந்த செல்போன் வந்த பிறகு எவ்வளவு பிரச்சனை. இந்த செல்லுனால அவங்க சொல்கிறாங்களே, உண்மையில செல்லு வேறு வழி இல்லாமல் வச்சுருக்கோம். இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயத்துக்கு வச்சுருக்கோம். ஃபோன் வந்தால் டென்ஷன் ஆகிடுறான். யாராவது ஃபோன் பண்ணால் என்ன கடன் கொடுத்தால் பண்ணலாம், இல்லை யாராவது வேண்டாத ஆள் பண்ணலாம். சில பேர் ஃபோன் வரலன்னு டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா 1 மணி நேரம் ஃபோனே வரலை, என்ன ஆள் வச்சா பண்ண முடியும்? நெட்டு சரியா இருக்கா? நீ ஒன்று ஃப்ளைட் மோடு போயிட்டு திருப்பி ஆஃப் பண்ணி பழைய மோடுக்கு வா. சமயத்தில் நெட்டு கிடைக்காதுமானுங்க. 1 மணி நேரம் கால், நமக்கே சந்தேகமாக என்னடா கால் வரலையே. என்னைக்கு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் டிவியில் செய்தின்னு இருந்த காலம் போய் 24 மணி நேரமும் செய்தி பேக்னு எப்போ பார்த்தாலும் நம்மளை பதட்டத்திலே வச்சுருக்காங்க. நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால் 1/2 மணி நேரம் தானே நியூஸ் பார்ப்போம். காலையில் 1/2 மணி நேரம், மத்தியானம் 1/2 மணி நேரம், ராத்திரி 1/2 மணி நேரம், எந்த பதட்டமும் இல்லையே. இப்போ 24 மணி நேரம் செய்தின்னு வந்த பிறகு சமுதாயம் கெட்டு போச்சு, செய்தியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றங்கள் மாறணும்னு வருத்தப்படுறோம். நம்ம சந்தோஷத்தை கூடுதலாக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படலாமே தவிர, சந்தோஷத்தை குறைக்கிற இடத்துல தொழில்நுட்பம் இருக்கும்போது அது ஆபத்துன்னு சொல்கிறதுல என்னங்க தப்பு? என் மனைவிக்கு ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு எந்திரிக்கண்ணா, என்னடி என்ன மணி எத்தனை பாருங்கண்ணா, லைட்டை போட்டு பார்க்குறேன் மணி 3, என்னடி என்ன, இல்லை மணி 5 ஆச்சோன்னு நினச்சேன்னா. மறுநாளும் பாருங்க, எந்திரிக்கண்ணா, என்னடி என்ன மணி எத்தனைன்னு பாருங்கண்ணா, லைட்டை போட்டு மணியை பார்க்குறேன் 2:15, என்னடி இல்லைங்க மணி 5 ஆச்சோன்னு நினச்சேன்னா. நான் என்ன பண்ணேன், இவன் தெரியல, இது ஒரு தொந்தரவாக இருக்குது, எழுப்பி மணியை லைட்டை போட்டு மணியை பார்க்க சொல்கிறா, தூக்கம் கெட்டு போகுதுன்னு என் நண்பன்கிட்ட கேட்டால் அவன் எனக்கு ஒரு பொக்கிஷம் சொன்னான். இப்போ கடத்தருவில் மார்க்கெட்டில் வந்திருக்கு, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அப்படி அமுக்குனா அது மணி சொல்லும், வாய்ஸில் சொல்லும், பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படி அமுக்குனா டைம் சொல்லும், செல்லை கூட அப்படி எடுத்து பார்க்கணும். வாங்கி கொடுத்தங்க. என் மனைவி அதே மாதிரி மறுநாள் அன்னைக்கு ராத்திரி எந்திரிக்கண்ணா, என்னடிங்கிறேன், அந்த பட்டனை கொஞ்சம் அமுக்குங்களேன். இந்த வசதி வாய்ப்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நம்ம இன்னும் சிரமப்படுத்துகிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பெண்களெல்லாம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்னு பாருங்க, எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும்? எல்லாம் இன்னைக்கு யூடியூப்பை பார்த்து சமைச்சு, இவர் சொன்ன மாதிரி அதை மற்றவங்க பார்த்து லைக்கு போடுறான், நம்ம சாப்பிட்ட பிறகு எப்படி லைக்கு போட முடியும்னு கேட்டார். ஒரு பெண்ணு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கு, உங்கள் பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டான். அவ்வளோதான், இது தப்பா? இது சமைக்க தெரியுமா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பெண்கள், என் மனைவி கூட அப்படி தான், சமைக்க தெரியுமான்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம். என்ன புடவை வாங்கி கொடுக்குறேன்னா பொங்குவா,
நகை வாங்கி கொடுக்கலைன்னா தாளிப்பான், அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்பலைன்னா வறுத்து எடுத்துருவான். இதுதான் அவளுக்கு தெரிஞ்ச சமையல். இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நம்முடைய அத்தனை பழைய விஷயங்களையும் நம்மை மீட்டெடுக்க முடியாத கஷ்டத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஒரே விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் சர்க்கரை வியாதியை பற்றி பேசுகிறாங்க. சர்க்கரை இருக்குது, சர்க்கரை நிறையா இருக்குது, 500 600. உண்மையிலே இங்கே நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். எங்கள் மாவட்டத்தில் நிறைய சங்கங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக காலை 4 மணிக்கு எழுந்து நடைபயிற்சி செய்வோர் சங்கம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், காலை 4 மணிக்கு எழுந்து நடைபயிற்சி செய்வோர் சங்கம். அந்த சங்கத்தில் தலைவருக்கு 400க்கு மேலே இருக்கணும், செயலாளருக்கு 300க்கு மேலே இருக்கணும், பொருளாளருக்கு 200க்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒருவேளை செயலாளருக்கு அதிகமாகிடுச்சுன்னா சுழற்சி முறையில் உடனே தலைவரை மாற்றிடுவாங்க. இப்போ இதை கூட நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? இது கிண்டலுக்காக சொல்லலைங்க. இன்றைக்கு ஏன் தெரியுங்களா, உடல் ரீதியாக மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. நான் 2 வரி எழுதி வச்சுக்கிறேன், அதை நானும் படிக்கிறேன், நீங்களும் படிங்க. இதுக்கான மாற்றம் வரணும்னா 2 வரி தான். நான் அவையடக்கமாக இருந்தால் எனக்கு நிகர் இல்லை, நான் அவையடக்கமாக இருந்தால் எனக்கு நிகர் இல்லை, நாம் சுவையடக்கமாக இருந்தால் நமக்கு சுகர் இல்லை. இந்த வாசகத்தை மனசில் எழுதி வச்சுட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த தொழில்நுட்பம் என்பது நமக்கு நல்லதுக்காக தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நல்லது நம்மை துன்புறுத்தும் போது அது ஆபத்து என்று பேசுவது தவறில்லை. எனவே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஆபத்து தான் என்கிற உண்மையான தீர்ப்பை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு, இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிட்டார் அண்ணா சிங்காரவேலு. டெக்னாலஜி வந்ததுனால நிறைய ஆபத்துங்கிறத நம்முடைய அண்ணா சிங்காரவேலு அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த பக்கம் நிறைவாயிடுச்சு, இந்த பக்கம் கோப்பா ரவிக்குமார் உண்மையாக பேசக்கூடிய சிறந்த பேச்சாளர். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து வரவேற்பு கொடுக்குது. பொதுவாக ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசுகிறவன் நிலைமையும் ஒரு கல்யாண வீட்டில் கடைசியாக சாப்பிட்றவன் நிலைமையும் ஒன்று. புரிஞ்சவங்க கைதட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் போயிருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், தீஞ்ச சோறு, காஞ்ச பாயாசம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பழனி மாநகரில் குடியரசு தின திருவிழாவை புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக கொண்டாடி கழித்து கொண்டிருக்கிற இந்த பெருமக்கள் கடைசி பந்தியில் பரிமாறுகிற உணவையும் ருசிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு என் வாதத்தை தொடங்க ஆசைப்படுகிறேன். மலை உயர்ந்திருப்பது போல் மனம் உயர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பின் வணக்கங்களும் இனிய வாழ்த்துக்கள். தொழில்நுட்பம் சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு, தொழில்நுட்பம் சார்ந்த இந்த தலைப்பிற்கு மதிநுட்பத்தோடு தீர்ப்பு எழுத வந்திருக்கிற உங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, இந்த எதிரணி முகங்களை எல்லாம் பாருங்க சார், மனசாட்சியோட பேசுங்க. ரொம்ப அது அவங்க அணி தலைவர் இப்படியே தான் சார் ரொம்ப நேரம் நின்னார். நான் ஏதோ இறை உணர்வு கூட்டத்துக்குள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள கொடுத்தாரு. நல்ல நெல்லை தமிழ்ல பேசினார். நான் ஒரே ஒரு வார்த்தை அவரை கேளுங்க, மனசாட்சியோட பூதத்தான் சார்ட்ட கேளுங்க. அவர் காலையில எழுந்து பல்ல விளக்குறத விட செல்ல விளக்குறது தான் அதிகம். சும்மா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, இது உண்மை சார். இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லலாமே, சோப்பு போட்டு அழகானவங்களை விட இன்னைக்கு ஆப் போட்டு அழகானவங்க தான் அதிகமா இருக்காங்க சார் வாழ்க்கையில். இந்த ஆப் ஒரு போட்டோ எடுத்து உடனே அனுப்புறான். சோப்பு ஆப் பஞ்சி டயலாக், இதான் பஞ்சி டயலாக். இன்னும் சொல்ல போனா அதான் அந்த அம்மா பாவம் கல்யாணம் ஆகாத பிள்ளை பாப்பா, இங்க கேட்டு பாருங்க, எங்க அக்கா எங்க தோழி அங்க இருக்காங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், இன்னைக்கெல்லாம் பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. தாய்மார்கள் மனசாட்சியோட சொல்லுங்க, பெண்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க ஐயா? எப்போ? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க பெண்கள். என்ன வார்த்தை தெரியுமா? நாளைக்கு சமைக்க வேண்டாமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அங்க பாருங்க என்ன கைதட்டல். ரொம்ப பேர் சமைக்கிறதே இல்லையா? நாளைக்கு இல்ல, சனி ஞாயிறானா யாரும் சமைக்கிறது இல்லைங்கிறது நான் சென்னையில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஹோட்டலுக்கு போனா உட்கார இடம் கிடைக்காது. சார் கொஞ்சம் வெயிட்டிங் உட்காருங்க, நான் கூப்பிடுறோம், உங்க பேர் சொல்லிட்டு போங்க சொல்றோம். அவங்க கூப்பிடுவோம், உங்க பேர் சொல்லி ராஜமூர்த்தின்னு சொல்லுவோம். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுன்றான். அப்போ தெரிஞ்சு போச்சு வீட்டில் ஒரு லேடிஸும் சமைக்கிறதே இல்லைன்ட்டு. சனி ஞாயிறில்
மற்ற நாள் இப்படியோ அவர்களே, வெயிட் பண்ணி சாப்பிட்ட காலம், வெயிட்டிங் ஹாலில் உட்கார்ந்து சாப்பிட்ட இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இன்னைக்கு ஒன்று வந்துருச்சு. என்ன தெரியுங்களா? குக் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் அப்பங்க, இப்பெல்லாம் புக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மால. அதேதான், வீடு தேடி வருது. அவங்க சொன்ன மாதிரி இல்லம் தேடி கல்வி மட்டும் இல்ல, இல்லம் தேடி நினைச்ச உணவு வருதா இல்லையா? நான் கேட்கிறேன். நேரம் சார், உலகத்திலேயே பெரிய விஷயம் எது தெரியுங்களா? நம்ம நேரம் சார். உலகத்திலேயே பெரிய விஷயம் நம்முடைய நேரம். நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தினது தான் இன்றைய தொழில்நுட்பம் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. அதுதான் உண்மை இன்னைக்கு வாழ்க்கையில். அதுல வேற என் தங்கச்சி வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்னம்மா சொன்னீங்க? அம்மி இன்னைக்கு இருக்கா? மிக்ஸி இருக்கு, ஆட்டுக்கல் இன்னைக்கு இருக்கா? கிரைண்டர் வந்துருச்சு. என்ன என்ன இது என்ன தொழில்நுட்பம் இது? யார் உட்கார்ந்து அரைக்கிறாங்க? அம்மா, மம்மி காலத்துல அம்மி இருந்துச்சு, இப்ப மனைவி காலத்துல அம்மிக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க மனைவிட்ட போய் உட்கார்ந்து அரைன்னா அரைச்சிருவாங்க. புரிஞ்சவங்க கைதட்டுங்க. அரைச்சிருவாங்க. உட்கார்ந்து அரைமான்னா, உட்கார்ந்து ஆட்டுமான்னா ஆட்டிடுவாங்க. பாரதி அழகாக எழுதினான், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு எழுதினான். வானை அளப்போம், கடல் மீனை அழப்போம் என்று எழுதினார். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்துல் கலாம் அவர்களிடத்திலே கேட்டாங்க, உங்கள் வாழ்நாளில் சாதனையாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த ஏவுகணை நாயகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இத்தனை ஏவுகணையை விண்ணில் ஏவி இருக்கிறேன், இத்தனை செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தி இருக்கிறேன் என்பதில் இல்லை எனக்கு பெருமை, எனக்கு மனநிறைவு, எனக்கு தன்னிறைவு. கால் முடமாகி போன மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு 15 முதல் 20 கிலோவில் இருந்த செயற்கை கால்களை எல்லாம் வெறும் 125 கிராம் அளவுல மாற்றி செயற்கை கோளை விட செயற்கை காலை இடகுறவா செஞ்சு காட்டினே. இதுதான் எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய தன்னிறைவுன்னு சொன்னார். நான் பாப்பாட்ட கேட்டேன், எத்தனை மணிக்குமா ட்ரெயின்னு? அண்ணே 11 மணிக்கு திண்டுக்கல்ல இருக்கணும்னே. எப்போம்மா புக் பண்ணீங்க? 1 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணேன்னு. எப்படிம்மா நேரில் போனீங்க? எங்கன்னா நேரில் எல்லாம் இந்த காலத்தில் போவாங்களே, ஆன்லைன்னு. ஆன்லைன்லண்ணே, அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் பர்த்துண்ணே, விண்டோ சீட்டுண்ணே, ஏசிண்ணே, 3rd ஏசியில் போட்டிருக்கேண்ணே. சூப்பர்மா. இது என்னது? இது என்ன சார்? இது தொழில்நுட்பம் என்கிற ஒரு கருவியினுடைய கொடையால் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்ததுலேருந்து சார் வெளிப்படையா சொல்லுவோமே, 40,000 பேர் 50,000 பேர் கும்பாபிஷேகத்துக்கு அப்ளை பண்ணாலும் பார்க்கறதுக்கு நேரில் வந்து அரசாங்கம் சூழல் கருதி பாதுகாப்பு கருதி 2,000 பேரை தான் அனுமதிக்க போறாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா மீதி இருக்கிறாங்க அத்தனை பேரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கிறான், டெக்சாஸ்ல இருக்கான். அவன் பழனி வந்து பார்க்க முடியாது சார். இந்த இடத்திலிருந்து முருகா 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 நினைச்சு தன்னுடைய லேப்டாப்லையும் டிவிலையும் அதை போட்டு பார்க்கிற வாய்ப்பை இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னார். வந்து பார்க்க முடியாதவர்களுக்கு கூட நான் வந்து காட்டுகிறேன், நான் தந்து காட்டுகிறேன் என்று மாற்றி காட்டிய தொழில்நுட்பம் சார். 40 வருடங்களுக்கு பிறகு காணாமல் போன ஒரு மகனை கர்நாடகாவில் ஒரு அப்பா கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி தெரியுங்களா? FBல பார்த்து கண்டுபிடிச்சிருக்கான் மனுஷன். ஒரே வார்த்தை சொல்லட்டுங்களா? டச்சில் இல்லாதவர்களை கூட டச்சில் கொண்டு வந்ததுதான் மொபைல் செய்த சாதனை என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பாளர்கள், இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களால் தான் இன்றைக்கு மனித சமுதாயம் முடமாகாமல் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து உங்கள் தீர்ப்பால் அதை முடமாக்கி விடாதீர்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு, நல்ல வாய்ப்பினை வழங்கி இருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் அருமையான பழனி மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 பக்கத்திலையுமே விவாதம் மிக சிறப்பாக நடந்தது. சொல்ல வேண்டிய செய்திகளை, கருத்தாழமிக்க செய்திகளை நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். பாரதி எடுத்து சொன்னார், வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்னா, ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், தொழிலை உற்பத்தி பண்ண வேணும், டெக்னாலஜி வளரணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே பாரதி பாடிய செய்திகளை எல்லாம் சொன்னார். அப்புறம் ஆன்லைனில் நாம் பழனி கும்பாபிஷேகத்தை, குடமுழுக்கை பார்க்கலாம், கண்டு ரசிக்கலாம். எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் பார்க்கலாம். இங்கே லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு கூடுவாங்க. இந்த கூட்ட நெரிசலில் வந்து நாம் மாட்டினோமா
சௌகரியமாக நம்ம வீட்டில் உட்காந்துட்டு படுத்துட்டு கூட பார்க்கலாம், உட்காந்துட்டு பார்க்கலாம், நடந்துட்டு பார்க்கலாம், வாக்கிங் போய்கிட்டு கூட பார்க்கலாம் இல்லையா? சீராய் கொஞ்சம் பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. பழனி மலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்குத்தா ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தா முருகா. சீராய் கோதராஜ பாட்டு அந்த காலத்தில் விடிய காலத்தில் எங்கள் வீட்டு கோயிலில் பாடுவாங்க, எங்கள் ஊரில் போடுவாங்க ரெக்கார்டில், கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அந்த பழனிமலை முருகனுக்கு நடக்க இருக்கக்கூடிய குடமுழுக்கை வெளியூரில் உள்ளவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த டெக்னாலஜி வளர்ச்சியால், தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால் கண்டுகளிக்கலாம் என்பதை சொன்னார்கள். அது ஒன்றும் இல்லை, அந்த பேனா எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் நம்ம எப்படி எழுதணும், இங்கு போட்டு எழுதுவோம். அது இங்கு போடுறதுக்குன்னு அதுக்கு 5 பைசா 10 பைசா கொடுத்தா இங்கு ஃபில்லப் பண்ணி தருவார். அதுக்கு இங்கு ஃபில்லர் இருக்கும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, ஆனால் அந்த பேனா எழுதும் சமயத்தில் எழுதாது, முக்கியமாக எழுதிட்டு இருப்போம். அப்போ தான் அடைச்சிக்கும், உதற. சில பேர் கோட்டிங்குமா அடிப்பான், அடுத்தவன் சட்டையில் அடிப்பான், அது தாராக இருக்கும். அந்த அந்த முறையில் இல்லைன்னா ஒரு பிளேடு கையில் வச்சுக்கணும். அது சரியாக இல்லைன்னா ஒரு கீரை கீறி விடணும். இல்லை நிப்பு வச்சு அழுத்த சமயத்தில் நிப்பு உடஞ்சி போயிடும். ஒத்த பக்கம் நிப்பு மட்டும் இருக்கும், அதை வச்சு எழுத முடியாது, கீரும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பால் பாயிண்ட்டுன்னு வந்துச்சு. எவ்வளோ டெக்னாலஜி நிறைய. இப்போ எதாவது எங்கேயாச்சும் ஸ்டக் ஆகுதா, எங்கேயாச்சும் தடங்கள் வருதா, நிறைய வளர்ச்சி வந்துருச்சு. ஆனால் இது எல்லாமே ஆக்கத்துக்கா அப்படின்னு கேட்கலாம். அழிவும் இருக்குது நிறைய விஷயங்கள். அது நம்ம மறந்துட முடியுமா? ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன் ஆகுது? செல்ஃபோனில் பேசிகிட்டே போகிறான். நிறைய பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருப்பான், பேசிகிட்டே இருப்பான். சில பேர் ஹெல்மெட்டை போட்டு உள்ளே இது போட்டிருப்பான், உள்ளெல்லாம் இதில் ஏர் இது வச்சுருப்பான், இயர்ஃபோன், அதை வச்சுட்டு அதில் பேசிட்டு போவான், ப்ளூடூத்தில் பேசிட்டு போவான். அவன் வேறு ஒரு உலகத்தில் இருப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஒரு பக்கம் ஆக்கம் இருந்தால் ஒரு பக்கம் நிச்சயமாக அழிவு இருக்கிறது. அது நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். ஒன்றும் இல்லை, நம்ம விளையாட்டுலாம் அந்த காலத்தில் நான் கபடி விளையாடுவோங்க, கிட்டிபுல் விளையாடுவோங்க, பம்பரம் விளையாடுவோம், உட்காந்து எழுந்திரிச்சு குண்டு அடிப்போம். கிட்டிபுல்லாம் குனிஞ்சு நிமிந்து அடிக்கணும். இப்போ எவனாவது சின்ன பசங்க அந்த விளையாட்டு விளையாடுறானுங்களா? ஒருத்தனுக்கு விளையாட்டு தெரியாது, எல்லாம் வீடியோ கேம் தான். இவங்க சொன்னாங்க பப்ஜி சொன்னாங்கல்ல, ப்ளூ வேல்னு ஒரு கேம் வந்துச்சான். அதனால் நிறைய பேர் சூசைடே பண்ணிக்கிட்டான். அது நம்மளை தள்ளி விடுமா சாகிறதுக்கு. சாகு இருக்கு செத்துப்பிடு அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் வாஷ் பண்ணி அவனை கொண்டு போய் கொலையிலே விட்டுட்டா, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அது அந்த டெக்னாலஜி. சில பேர் அடிக்ஷன் ஆகிடுவான். நிறைய பசங்க வீடியோ கேம் 3 வயசு 4 வயசு பேர் நான் ட்ரெயினில் பார்க்குறேன், அழுகுது, அழுதிட்டு இருக்கு. அவங்க அம்மா அது பால் கொடுக்குது, அதெல்லாம் தள்ளி விடுது. செல்ஃபோனை போட்டு இப்படி காமிக்குது, பார்த்துட்டு இருக்கீங்க. அது பிடுக்குறாங்க, அழுகுது, திரும்பி கையில் கொடுக்குறாங்க, அது ஒரு ஆப் கொடுக்குறாங்க, அதை பார்த்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. பாருங்கள், அந்த வயசுலேயே அதுக்கு செல்ஃபோனில் வீடியோ கேம் மேலே ஒரு அடிக்ஷன் வருது. இப்படி நமக்கு சில நல்ல விஷயங்களும் உண்டு, தீய விஷயங்களும் நிறைய உண்டு. ஆனாலும் கூட கூட்டி கழித்து நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த டெக்னாலஜி ஒவ்வொரு துறையில், மருத்துவத்துறையில் அற்புதமாக சொன்னார். எனக்கு கண்தானம் இல்லை, இதய மாற்றுதானம், இதயத்தை கூட நீங்கள் மாற்றி வைக்கலாம். ஒன்றும் வேணாம், பேங்க்கு போய் நிற்கிறோம். அந்த காலத்தில் ஸ்டேட் பேங்க்கில் போனால் எங்கள் ஊரில் ஒரே ஒரு பேங்க் தாங்க, நேஷனலைஸ் பேங்க்கு. கியூ நிற்கணும், பணம் போடுறதுக்கு ஒரு இடம், டெபாசிட் பண்ணுறதுக்கு தனி, பணம் எடுக்கிறதுக்கு ஒன்று, இந்த செலான் இத்தியாதிகள் செக்கு சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ஆள். பெரிய கியூ நிற்பான், டோக்கன் கொடுத்துருவானுங்க முன்னாடி. நீ வெளில போய் சார் டீ காஃபின்னா குடிச்சிட்டு வாங்க. ஏயா உங்கள் டோக்கன் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அப்படியே உட்காந்துருக்கும். நம்ம டோக்கன் எப்போ வருது, நம்பரோட 51, நம்மளோட 78வது டோக்கன் இருக்கும். அப்போ தான் 4வது டோக்கன் ஓடிட்டு இருக்கோம். இப்படியே உட்காந்துருக்கணும். இப்போ தேவையே இல்லை, ஏடிஎம் போ, டெபாசிட் பண்ணுமா 20,000 ரூபா. நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்னா 1 லட்ச ரூபா வரல போகலான்றான். உங்களுக்கு தெரியும் 2 லட்ச ரூபா, மேக்ஸிமம் லிமிட் 6 லட்ச ரூபா வச்சுருக்கான். போட்டுக்கலாம், பணம் எடுக்கணுமா எடுத்துக்கோ. அண்ணா சிங்கரவில்லை கூகுள் பேயில் அது படத்தை போடியா, மெட்டிக்கு வைக்காதையா, போட்டு விடியான்னு அவர் போட்டு விடுவார் இல்லையா? வசதி இல்லை. இன்னொன்று சில்லற பிரச்சனை. 34 ரூபா அப்படின்னு அந்த காப்பின்னா 34 ரூபாய் தேடிட்டு இருப்பான். நம்ம அவங்க கேட்பான் 4 ரூபா இருக்கா கையில், இது தேடி அலைஞ்சிடும். அப்புறம் அதுக்கு ஸ்கேனிங் அடித்தோம், டைம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். எல்லாமே உங்களுக்கு அப்படியே இல்லை. நவீன தொழில்நுட்பம் வந்தப்போ அனைத்தும் கல்வியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஈஸியாக படிக்க முடிகிறது, மாணவர்களுக்கு அதை எளிதில் எடுத்து செல்ல முடிகிறது. அதுமாதிரி மருத்துவத்துறையில், தொழில் வளர்ச்சி துறையிலே, விவசாயத்துறையிலே, அனைத்து துறையிலும் சரி. அதாவது செல்ஃபோன் மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நவீன இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஆக்கத்தை தான் தருகிறது. அதை பயன்படுத்துகின்ற வகையிலே பயன்படுத்தினால் அப்படிதான். இது நல்லதற்கு மட்டும் பயன்படுத்தலாம். நீ எப்பொழுதும் ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை நல்லதற்கு மட்டும் பயன்படுத்துவதற்காக தான் நம்ம அதை பயன்படுத்தணும். இல்லை, இதில் என்னென்ன விஷயமும் பண்ணலாம், இது எப்படிலாம்
கிரிமினல் வேலை பண்ணலான்னா அதுக்கு அந்த புத்தி அங்கே போகக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி இதை நல்ல விஷயத்திற்கு பயப்படலாம். யூடியூப்பில் நல்ல விஷயங்களை அப்லோட் பண்ணலாம். அது அப்லோட் பண்ணாமல் சில பேர் ஊரை ஏமாத்துறது, பெண்ணை மயக்குவது எப்படி, இதை பார்த்து 2 லட்சம் பேர் பார்ப்பான். ஆண்களுக்கு பெண்களிடம் பிடித்தது எழுது, என்ன பிடித்தது இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம ஏண்டா பாரதியார் கவிதைகள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, நெட்டில் போய் அதை பாருடா. திருப்புகழ் இருக்குது, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனோட ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குண்டூர வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு, மாறுபாடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புரிய வந்த முகம் ஒன்று, 6 மண மாணவர்கள் நீருள்ள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இதை எடுத்துக்கலாம். யானி அருணகிரியார் பாட்டு போட்டு ஏறுமையில் போடுங்க, வந்துடும். 6 தடந்தோல் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனியவில் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். அதையே நீங்க நெட்டில் எடுத்துக்கலாமே. ஆகவே நாம் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்தினால் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஆக்கத்தையே தரும் என்று சொல்லி இந்த இனிய பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்த புதியுகம் தொலைக்காட்சி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ரசிகர்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.